வணக்கம் மக்களே, நான் உங்க வினோத். கொடைக்கானல பாத்தீங்கன்னா காலையில இருந்து பொழக்க மழை. நேற்று நைட்டு விடிய விடிய மழை தான். கொடைக்கானல எல்லா இடத்துலயும் பயங்கரமான மழை. இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹெவி ரெயின், அப்படியே லைட்டான சாரல், ஹெவி ரெயின் லைட்டான சாரல், அப்படியே மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருக்கு. கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம காலையில இருந்து மழை தான். ஈவினிங் வரைக்குமே, அதாவது காலையில 6 மணில இருந்து ஆரம்பிச்ச மழை ஈவினிங் வரைக்குமே கண்டினியூவா 6-7 மணி வரைக்குமே கண்டினியூவா பெஞ்சிட்டே தான் இருக்கு. இப்போ கூட பெஞ்சிட்டே தான் இருக்கு. காத்து, பயங்கரமான காத்து. நிறைய இடத்துல மரம், வாது, கிளையெல்லாம் வந்து விழுந்து கிடக்கு. ஸோ இபிலாம் வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ ரூம்ஸ் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கரண்ட் இருக்காது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல இன்வெர்டர் அல்லது ஜென்ரேட்டர் வச்சிருப்பாங்க, ஒரு சில இடத்துல மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இனி வந்து ஒரு 4-5 நாளைக்கு கண்டினியூவா மழை இருக்கும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பைக்ல வந்தா கொஞ்சம் ரிஸ்க், மெதுவாக வாங்க, வாரி விட்டுரும். பெண்டுலலாம் ரொம்ப ஸ்பீடா வந்தீங்கன்னா கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாறைகள் உருண்டு வரலாம், மரம் சாயலாம், பாதையில, அதாவது கொடைக்கானல் வரக்கூடிய போகக்கூடிய பாதைகள்ல வந்து என்ன வேணும் நடக்கலாம். ஸோ அலர்ட்டா வாங்க. மற்ற டைம்ல ரெகுலரா வர மாதிரி வராதிங்க. ரொம்ப காத்தடிக்குது, மழை பெய்யுது. ஸோ இந்த பாறை, கல், மண்ணெல்லாம் உருண்டு பாதையில் சடனை விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து வாங்க. ரொம்ப ஸ்பீடாக வரணுன்ட்டு வராதிங்க. ஸோ அதை ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு அந்த வீடியோ மேக் பண்ணேன். வேறு எதுவும் கொடைக்கானல இஷ்யூ கிடையாது. நீங்கள் வந்தாலுமே நீங்கள் சுற்றி பார்க்க போகிறது கஷ்டம்தான். மழை தான், ஃபுல்லாக மழை தான். எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ரூமில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. அப்பப்போ மழை நின்னா மட்டும் வெளியில் போகலாம், மற்றபடி ஒன்றும் இது பண்ண முடியாது. பேக்கேஜாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான். ஏன்னா சைட்சிங்லாம் போக முடியாது. பேக்கேஜாக பேசுகிறத விட நீங்கள் தனித்தனியாக ரூம்ஸ், தனியாக சாப்பாடு, உங்களுக்கு வெளியில் போய் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல சாப்பிட்டுக்கலாம். சைட்சிங் தனியாக பேசி போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும், ரொம்ப ரீசனபிளாகவும் இருக்கும். உங்களுக்கும் வந்து தெரியும் எது எது என்ன சார்ஜ் ஆகுது. ஏன்னா நம்ம சாப்பிட்றத பொறுத்து தான் வெளியில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் காம்போவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் மொத்தமாக இவ்வளவு, ஒரு ஆளுக்கு 1500 2000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ சோம்பேறித்தனமாக நம்ம வந்து அப்படி பேக்கேஜாக எடுக்கிறத விட உங்களுக்கு நீங்கள் தனித்தனியாக நீங்கள் செலவு பண்ணுறது உங்களுக்கு எக்கனாமிக்கலாக பணத்தை பிரயோஜனமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்து வாங்க. வேறு எந்த ஒரு உதவி கொடைக்கானல் தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்க. நான் உங்கள் வினோத். இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டாடா.